பேபிமா சாயந்தரம் G2லேருந்து மோகன் வரேன்னு சொல்லியிருக்கான். வேர்க்கடலையை ஊற வச்சு சுண்டல் பண்ணிவிடு. சரியான ஐஸ் வாட்டர் பைத்தியம். மழையே பெஞ்சாலும் இல்லை குளிரே எடுத்தாலும் அவனுக்கு ஐஸ் வாட்டர் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இதில் ஐஸ் டியூப் இல்லைன்னா மூஞ்சியை வேற தூக்கி வச்சுப்பான். மணி 5 கூட ஆகல, அதுக்குள்ளேயே வந்துட்டான். ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம். ரமேஷ், ஹாய். என்ன ஸ்வீட் சர்ப்ரைஸ் வரப்போறேன்னு போனே பண்ணல. சர்ப்ரைஸ் விசிட். ஹலோ. வாமா. கரெக்டா சொன்னேன், சர்ப்ரைஸ்னு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தலாம் தான் இப்படி திடீர்னு வந்தேன். ஷாக்கு ஷாக்கு, ஸ்வீட் ஷாக்கு. பொண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ஓகே. சரி சொல்லு, என்ன திடீர்னு இந்த விசிட்? மச்சனோட பேத்திக்கு நாளைக்கு சீமந்தம். உனக்கு உங்களோட டச்சே கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா போகணும்பா. ஓஹோ, எப்ப ஃபங்க்ஷன்? இன்னைக்கு ஈவினிங்கா? ஈவினிங் கரெக்ட் தான், ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. எது நாளைக்கா? ஆமா, நாளைக்கு முகூர்த்த நாள். அதனால பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால புத்திசாலித்தனமா அட்வான்ஸ் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன். வெரி குட். ஆமா, வந்தவன் நேரம் அங்க போகாம இங்க வந்துட்டியே, அங்க யாரும் தேட மாட்டாங்களா? நான் என்ன லூசா? நான் இன்னைக்கு வரேன்ட்டு அங்க சொல்லவே இல்லை. பின்ன இன்னைக்கு அங்க போன சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்ன்னு கசகசன்னு இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இங்க வந்தா உங்களோட ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஏசி ரூம் இருக்கு, நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அதான் நேரம் இங்க வந்துட்டேன். செம பிளான் பா. வெரி குட். சரி, டயர்டா இருந்திருப்ப, போய் குடிச்சிட்டு வா, நான் காஃபி போட்டுறேன். ஃபில்டர் காஃபி தானே? எனக்கு இன்ஸ்டன்ட்டே பிடிக்காது. எனக்கு நைட்டு டிஃபன் வேணாம், சாதம் தான் வேணும். சாப்பாட்டுல வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், தெரியுமில்ல? ஏன் தெரியாது? நல்லா தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். டேய் விச்சு, நீ அப்படியே தான் இருக்க, நீ ஒன்னும் மாறவே இல்லை. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா மோகன், இன்னைக்கு ப்ரோக்ராம் கேன்சல். காஃபி, ஃபில்டர் காஃபி. கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. சார், என் பேரு சுந்தரம். நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், தெரியுமா? அப்பப்போ பார்த்துருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நம்ம அப்பார்ட்மெண்ட்ல கார் பார்க்கிங்க்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது தெரியுமா? இந்த பாருங்க, வெல்ஃபேர் அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பர். என்கிட்டே வந்து ரூல்ஸா? அசோசியேஷன் மெம்பர்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாமா? சார், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சார் பிரச்சனை. எது? என்னால பிரச்சனையா? வாட் யூ மீன்? இந்த பாருங்க, என்கிட்ட கார் பார்க்கிங் தான் இருக்கு, காரே கிடையாது. என் காரை டிஸ்போஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சு. வேற புது காருக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, உங்ககிட்ட காரே இல்லங்கிறீங்க, அப்புறம் உங்க கார் பார்க்கிங்ல அப்பப்ப வேற வேற கார்லாம் நிக்குது, ஏன்? சில்லி கொஸ்டின். என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு என்ன? அதான் ப்ராப்ளம். ஓனர்ஸ் கார் பார்க்கிங்ல விசிட்டர்ஸ் காரை பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது, தெரியுமா? இந்த பாருங்க, என்கிட்ட வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. என் கார் பார்க்கிங்ல காரே கிடையாது, ஃப்ரீயா இருக்கு. அதனால அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்ட சொல்றேன். உங்களுக்கு என்ன? நிப்பாட்ட கூடாது சார். இந்த பாருங்க, உங்க கார் பார்க்கிங்ல யாரா காரை கொண்டு நிப்பாட்டினா அப்ப நீங்க கேளுங்க. ஏன் கார் பார்க்கிங், அது ஏன் இஷ்டம், யாருக்கு வேணாலும் பர்மிஷன் கொடுப்பேன். அது கேட்க நீங்க யாரு? ஒன் மோர் திங், நம்ம அபார்ட்மெண்ட்ல சில பேர் அவங்க வீட்டுக்கு யாராவது விசிட்டர் வந்தாங்கன்னா அவங்க காரை என் கார் பார்க்கிங்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஏன்னா என்னோட கார் பார்க்கிங் ஸ்லாட் அவ்வளவு சேஃப்டியான இடம். நம்ம அபார்ட்மெண்ட்ல கண்ட கண்ட நேரத்துல கண்ட கண்ட காருகள்லாம் நிக்குது, என்ன சேஃப்டி அப்படின்னு நாங்க பயப்படுறோம். நீங்க என்னடா உங்களோட கார் பார்க்கிங் ஸ்லாட் சேஃப்டிங்கிறீங்க?
ஒருவேளை தப்பு பண்ண நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் சேஃப்டியான இடமோ என்னவோ. இந்த பாரு, நீங்க வேணும்னு சண்டை போறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல, டைம் பாஸ் ஆறதுக்காக உன் கூட சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன். யோ இது ஏயாவா? பின்ன உனக்கெல்லாம் மரியாதை வேற கொடுப்பாங்களா? சரி, இப்போ உன் கார் பார்க்கிங்ல ஒரு கார் நிக்குது, அது யாரோடய? இங்க திருதிருன்னு முடிச்சு நிக்கிறானே, இவனோடதா? சார் என்கிட்ட பொம்மை கார் கூட கிடையாது. இது ஏன் கார் பார்க்கிங்ல இப்ப கார் நிக்குதா? பாத்தியா, உன் கார் பார்க்கிங்ல ஒரு கார் நிக்கிறதே உனக்கு தெரியல. அத பார்த்துட்டு வந்த நான் கேனேனா ஃப்ராட் பையல. டேய், மரியாதையை பேசுற. என்னடா ஃப்ராட் கிடுங்கற? என்னடா வாடா போடாங்கற? விட மாட்டா, உன்னை விட மாட்டேன். இப்போ போலீஸ் கிட்ட போறேன் நானு. போ தாராளமா போலீஸ் ஸ்டேஷன் போ. நான் பயமுறுத்துறேன் நீ? போலீஸ் ஸ்டேஷன் பயந்துருவோமா? போடா போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அம்மா என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? மர்மமான முறையில நிறைய கார்கள் அப்பப்போ வந்துட்டு போகுது, டெரரிஸ்ட் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு காரணம் கேட்டா நீங்க சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவனை பார்த்தாதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அச்சச்சோ, என்னை பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரியா தெரியுது? யோ, எந்த தீவிரவாதிய படத்துல காட்டுற மாதிரி பயங்கரமா இருக்கிறாங்க. நிஜத்துல உன்னை மாதிரி அப்பாவி மாதிரி தானே வேஷம் போட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சா உண்மை தானா வந்துடும். என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் முன்னால என்ன இன்சல்ட் பண்ற ஒண்ணா? யோ, சும்மா ஓவரா சீன்லாம் போடாதியா. நல்லவனை போலிருப்பான் பரம சண்டாளன் அப்படின்னு பழமொழியே இருக்குது. உங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க எஸ்கேப் பண்ணா கூட அதை காமிச்சு கண்டுபிடிச்சிருவேன். வர்றேன். ஐயோ, அவசரத்துல போனை விட்டு போட்டுக்குதே. டேய், ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வருவேன். எங்கேயும் போயிடக்கூடாது. அடா முடாங்க. வர்றா வர்றேன். ரமேஷ், அவனுக்கெல்லாம் பயப்படுற? அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்பாடி, உங்க அப்பார்ட்மெண்ட் சங்காத்தமே வேணாம். எனக்கு போலீஸ் வார்த்தையை கேட்டாலே எனக்கு தலையை சுத்துறது. அவன் சும்மா பயமுறுத்துறான். பயமுறுத்துறதாவே இருக்கட்டுமே. இப்ப உன் கார் பார்க்கிங்ல ஒரு கார் நிக்கிறது சொல்றானே, அது யாருடையது? எனக்கு எப்படி தெரியும்? இனிமே தான் விசாரிக்கணும். அப்ப விசாரிக்கவாது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போவாங்கல்ல, அப்ப என் மான மரியாதை என்ன ஆறுது? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படியே கூட்டிட்டு போய் விசாரிச்சாலும் நல்லா விசாரிச்சுட்டு நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, வெறும் ரூமர் அப்படின்னு நம்மள விட்டுருவாங்க. அது அப்புறம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போனது தானே. நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வந்தா? அச்சச்சோ, என்னாச்சு? பேசிட்டே இருக்கேன், 5 நிமிஷத்துக்குள்ள அவன் வரேன் இருக்கான். இப்பயே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ள கிளம்பி ஆகணும். ரமேஷ் ரமேஷ், இந்த பாரு, நைட்டுக்கு வந்து சாப்பாட்டுல வெங்காயம் போட்டு இல்லாம பேபி அவன் சமைக்க சொல்லியிருக்கேன். இருந்து சாப்பிட்டாது போ. கார் பார்க்கிங்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, தெரியுமா? வெல்ஃபேர் அசோசியேஷன் மெம்பர்னா அது உனக்கு தெரியுமா? மெம்பர்னா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? உன் பேர் என்ன? சுந்தரம். மோகன சுந்தரம். சூப்பர் மச்சி.